வங்கக்கடலில் நிலவும் மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வட மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களாக ஆந்திராவை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த மேலடுக்கு சுழற்சி அதே இடத்தில் நீடிப்பதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னையில் சில இடங்களில் மழை பெய்யலாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். ஆந்திராவை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் நிலவும் அந்த மேலடுக்கு சுழற்சியானது அதே இடத்தில் நீடிக்கின்றது. இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான வாய்ப்புண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் மிக அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 4 நாட்களாக சென்னையில் அவ்வப்போது பெய்து வரும் மழை காரணமாக நகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து மழை பெய்தால் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது.